எல்லாருமே வந்து தேர்தல் நாள் அன்னைக்கு வாக்கு செய்தி சேகரிக்கும் பணிகள் இருக்கு. ஸோ அந்த பணிகளை பார்த்துட்டு ஓட்டு போடாமல் இருக்கக்கூடாதுக்காக எசென்சியல் சர்வீசஸ் இருக்கக்கூடிய அனைவருக்கும் நம்ம வந்து தபால் ஓட்டு கொடுக்குறோம். ஸோ அந்த தபால் ஓட்டை வந்து நீங்கள் அந்த படிவம் 12D இருக்கு. ஸோ அதை வந்து பூர்த்தி செஞ்சு அந்த அடையாள அட்டையோட கொடுத்து அப்படின்னா இந்த வாக்குப்பதிவு அலுவலர் வாக்காளர் தேர்தல் அலுவலர் அவர் ஆர்ஓ ஆஃபீஸில் உங்களுக்கு கொடுத்துருவாரு. நீங்கள் அங்கேயே வாக்கு செலுத்திட்டு வந்துடலாம். அது தேர்தலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அந்த பணிகள் தொடங்குறதுக்காக நம்ம மீடியா பர்சன்ஸாக இருக்கக்கூடிய செய்தி அந்த தேர்தல் நாளன்று செய்தி சேகரிச்சுட்டு இருக்கக்கூடிய அனைத்து மீடியா பர்சன்ஸும் உங்களுடைய வாக்குகளை தவறாமல் நீங்கள் செலுத்த வேண்டும். அதுக்காக ஒரு அழைப்புதல் ஒன்று கொடுத்துருவோம். யாராவது ஒருத்தர் உங்களுடைய சார்பாக வாங்கிக்கிங்க. இப்போ தேர்தல் தொடர்பான அப்டேட் தான் கேட்குறீங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 6 சட்டப்பேரவை தொகுதிகள் வந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் என்சிசி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிட்டு இருக்கோம். பறக்கும் படையில மற்றும் நிலை கண்காணிப்பு குழுவினர் எஸ்எஸ்டி எஃப்எஸ்டி ஆகியோர் வந்து வாகன சோதனைகள் மற்றும் சூழ்நிலையை ஏற்பட்டிருக்காங்க. இதனால் வரையும் வந்து நம்மளுக்கு வந்து 45,95,98,000 ரூபாய் நேற்று வரையிலான அதில் வந்து பணம், அதாவது கணக்கில் காட்டப்படாமல் 80,000 ரூபாய்க்கு மேலே எடுத்துட்டு போகக்கூடிய பணம் வந்து அது வந்து சீஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கான ஆதாரங்களை காமிச்சு நம்ம தெரிவித்தோம். ஃப்ரீபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது வாக்காளர்களுக்கு இலவசமாக கொடுக்கக்கூடிய இதுக்காக வைக்கப்பட்டிருந்த அந்த இலவச பொருட்கள் வகையில் ஒரு 5,18,000 ரூபாய் அளவுக்கான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறத வழக்கு நடவடிக்கை. அதே மாதிரி லிக்கர் தொடர்பான விஷயங்கள், அதாவது அந்த டாஸ்மாக் கடைகளுக்காக வெளியிடங்களில் லிக்கர் அதிகமாக இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட நிகழ்வுகளில் கொஞ்சம் பறிமுதல் பண்ணியிருக்கோம். ஒரு 1,79,000 மதிப்புள்ள லிக்கர்ஸ் பறிமுதல் பண்ணியிருக்கோம். இது தவிர மற்ற அனைத்து விதமான மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட்னு சொல்லக்கூடிய மாதிரி நடத்தை விதிமுறைகளை செயல்படுத்துவதற்கான நடைமுறைகள் அனைத்தும் தீவிரமாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அனைத்து விதமான இடங்களிலும் நிலை கண்காணிப்பு குழுவினரும் பறக்கும் படையினரும் தீவிரமாக வாகன சோதனை மற்றும் இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்டை மீறக்கூடிய செயல்களில் யார் ஈடுபட்டாலும் இதனை கண்காணித்து நடவடிக்கை எடுத்துக்கிறோம். குறிப்பாக சமூக வலைதளங்களில் பதிவு செய்கிறவர்களும் மாதிரி நடத்தை எதிராக அதாவது பதிவு செய்தால் அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த தேர்தல் காலகட்டத்தில் செயல்படக்கூடிய அனைத்து தரப்பினரும் அது அரசியல் கட்சியினராக இருந்தாலும் சரி, அரசியல் கட்சி இல்லாத பிற மக்களாக இருந்தாலும் சரி, சமூக வலைதளங்களை பயன்படுத்துகிற பொழுது மிகவும் பொறுப்புணர்வோடும் கண்ணியத்தோடும் நடந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு தனிநபர் தாக்குதலும் அதே மாதிரி குற்றத்தை தூண்டும் நடவடிக்கைகளோ அல்லது தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு எதிரான எந்த செயல்பாடுகளும் சமூக ஊடகங்களில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறதையும் நான் கேட்டுக்கிறேன். இதை தவிர நமது பத்திரிகைகள் மற்றும் ஊடகங்கள் அவர்கள் எடிட்டோரியல் இதே நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும். இந்த தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை இருக்கக்கூடிய அனைத்து வாக்குச்சாவடிகளுக்குமான வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கான பயிற்சி வருகின்ற சனிக்கிழமை 28ஆம் தேதி நடைபெற இருக்கின்றன. அந்த பயிற்சிகளுக்கான முன்னேற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பயிற்சிகள் அளிக்கக்கூடிய மண்டல அலுவலர்களுக்கான பயிற்சி நேற்று நடைபெற்றது. ஸோ வரும் சனிக்கிழமை வாக்குச்சாவடி அலுவலர்களும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட இடங்களில் பயிற்சி பெறப்படுகிறார்கள். எனவே இந்த நடைமுறைகள் தேர்தல் நடைமுறைகள்லாம் தீவிரமாக பின்பற்றப்பட்டு சார், இந்த மதுபான கடைகள் வந்து மொத்தமாக மதுபானம் வாங்கப்படுறதா என்ன கண்காணிக்க? அதை வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் எவ்வளோ சதவீதம் விற்பனை இருக்கிறது, 30% மேல் விற்பனை எங்கேயாவது நடைபெறுகிறதா அப்படிங்கிறத தீவிரமாக கண்காணித்து அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத ஆய்வு செய்து வருகிறோம். தினசரி அறிக்கையில் அதை பெற்று எந்த விற்பனைகள் அதிகமாக விற்பனை போகுது, அங்கே ஏதாவது தவறுதலாக ஏதாவது நடைபெற்றிருக்கிறதா அல்லது இயல்பான ஒரு காரணத்தினால விற்பனை அதிகரித்திருக்கிறதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து ஒவ்வொரு நாளும் 30% மேல் விற்பனை அதிகமாக இருக்கக்கூடிய கடைகள்லாம் தீவிரமாக கண்காணிக்கிறோம். தேர்தல் பறக்கும் படையினர் எவ்வளவு நீங்க எந்த கிடையாது வழக்கு தேர்தல் விதிமுறை எவ்வளவு வழக்கு சார் பதிவு பண்ணி
எக்ஸாக்ட் நம்பர் கொடுக்கல. ஒரு 60க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்படும். 60 சரி, நன்றி சார். இது வந்து வேட்புமனுக்கு சொல்ல வேட்புமனு ஏற்கனவே டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்களா? அந்த விடுமுறையில தேர்தல் நடைமுறையில் நாமினேஷன் கொடுக்கலாமா கேளுங்க யாராவது ஒரு ஆள் எலெக்ஷன்ல இருந்து ஏப்ரல் 1ஆம் தேதி பேங்க் விடுமுறையா இருக்கிறதுனால அதனால அன்னைக்கு இந்த ட்ராப் எல்லாம் எடுக்க முடியாது. அந்த மாதிரியான சில நடைமுறைகள் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நடைமுறை தான் நம்ம லோக்கலாகவே சார் வேட்புமனு தாக்கல் சார், வேட்புமனுக்கு என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்காங்க? முன்னேற்பாடுகள் தாக்கல் பண்ண வேட்புமனு அந்த ஒவ்வொரு இப்போ அறிவிக்கை வந்துடும், எந்த இடத்துல வேட்புமனு பெற போகிறார்கள், யாரு அந்த வாக்காளர் தேர்தல் நடத்துகிறவங்க, இது எல்லாமே முழுமையாக அறிவிக்கை செய்யப்படும். அப்போது அங்கே வரக்கூடிய ஏன்னா ரொம்ப சில நாட்கள் தான் வந்து வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான நாட்களாக நமக்கு விண்டோ இருக்குது. அந்த அப்ளிகேஷன் அந்த பீரியட்ல வரக்கூடிய ஒவ்வொரு அந்த வேட்பாளரையும் மிக சரியாக கையாண்டு அவர்களுக்கு அனைத்து விதமான ஃபெசிலிட்டிகளும் செஞ்சு யார் ஒருத்தருக்கும் எந்த விதமான சிரமம் ஏற்படாமல் செய்வதற்கான கூடுதல் பணியாளர்கள்லாம் போட்டு ஆர்ஓ ஆஃபீஸில் நம்ம செயல்படுத்த போகிறோம். எனவே நாட்கள் குறைவாக இருந்தாலும் நிச்சயமாக வரக்கூடிய அனைத்து வேட்புமனுக்களையும் தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறைகளுடைய ஒருத்தர் கூட நம்ம வந்து அதை இது இல்லாமல் எந்த விதமான சிரமங்களும் சரி சார்.